ஸ்கிரீன் பேஸா வந்து 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கணும். கதாபாத்திரமாவும் ஈக்குவலா இருக்கணும். ஆமா. இவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் ஒண்ணு பார்க்க முடியுது. என்னன்னா, யாரு ஹீரோ? அப்படிங்கிற ஒரு இது. நெறைய பேருடைய ஆசைகளா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஹீரோ யாரா வேணா இருக்கட்டும். வில்லன் ரஜினி சாரா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு ஆசைகள் நெறைய பேர் உங்களுக்கு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க சகோதரர். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல 2 பேருமே வில்லனா இருப்பாங்களோன்னு தோணுது எனக்கு. நல்லா இருக்கே. ஹீரோங்கிற கேரக்டரே கிடையாது. 2 பேருமே வில்லன் தான். அப்படி ஒரு படத்தை எடுத்திருப்பாரோன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து கமல் விக்ரம்ல பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆரம்பத்துல வேற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஷேடோடயே வருவார். டக்குன்னு அவர் யாருங்கிறத ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வருவாரோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து 2 பேரையுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடோட தான் பார்க்க போறோம். அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒருத்தர் ரொம்ப அநியாயத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி காமிச்சிட்டு இன்னொருத்தரை நம்பியார் மாதிரிலாம் காமிக்க முடியாது. கரெக்ட். அது இப்ப காமிச்சோம்னா அங்கங்க அவன் ஒரு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சு. நல்லவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காலமா இருக்கு. ஆமா சார். ரொம்ப நல்லவர்னா ஐயே தயிர் சாதம்ட்டு போயிடுறாங்க. ஆமா. ஸோ அதனால 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட வேற மாதிரி ஆட்களை தான் இருக்கணும். ஓகே, ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார். என்னன்னா, நினைத்தாலே இனிக்கும் பார்க்குற மாரி இருக்கியா? அந்த காரு, இவங்களுடைய அந்த ஐ மீன் காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்கும்போது நினைத்தாலே இனிக்கும் ரீயூனியனா? ஸோ அப்படிங்கிற ஒரு தியரி ஒண்ணு போகுது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஜெயபிரதாவே உள்ள காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம வந்திருக்கலாம். இல்லையே. பட் இருந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே ரசிக்க முடியுது. நீங்க நினைத்தாலே இனிக்குமா, அபூர்வ ராகங்களா அப்படிலாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க வந்தாலே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்படி இருக்கு அதுதான். அதுல நெல்சன் அவருடைய மேஜிக் என்ன பண்ண போறாருங்கிறது நான் எல்லாத்தையும் விட ரொம்ப ரசிச்சது இந்த காரை தொடச்சிட்டு இருந்த பொம்பளை பிள்ளைகளை தான். ஆமா. நம்மளும் எவ்வளவு கேரேஜ் போறோம். இந்த மாதிரிலாம் எங்க இருந்த எந்த கேரேஜ்ல இருக்காங்க எங்கேயுமே இருந்தது இல்லை. பட் அது கூட வந்து ஒரு விஷுவல் பியூட்டி இருக்கணும். ஓகே. அப்படிங்கிறதுக்கு அங்க ஒரு 4 பேரை இறக்கி விட்டாரு பாருங்க. ஆமா. அதுதான் நெல்சன்.